அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவிலேயே வழங்கப்படும் எனவும், மகளிர் நலன் காக்கும் இந்த திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் பட்ஜெட்டில் அமைச்சரான தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டமானது ஏப்ரல் 30 வரை நடைபெறும் என்று சபாநாயகரான அப்பாவு கூறியிருக்கிறார். தொடர்ந்து வரும் 17 முதல் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் எனவும், 21 பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, பன்னீர்செல்வம் பேசுவார்கள் எனவும், தொடர்ந்து வரும் 24 முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கிறது எனவும் சபாநாயகரான அப்பாவு கூறினார். மூன்றாவது அறிவிப்பு. பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1% குறைவு என பட்ஜெட்டில் அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களின் பத்திரப்பதிவுகளுக்கும் இது பொருந்தும் எனவும், 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கைக்கணினி அதாவது மடிக்கணினி வழங்கப்படும் எனவும், 225 கோடியில் 1 லட்ச மகளிரை தொழில் முனைவோராக்க உயர்த்தக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு. பட்ஜெட்டில் வரும் நிதியாண்டில் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 40,000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இணைய சேவை தொழிலாளர்கள் இருசக்கர வாகனம் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும், தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் துறைக்கு 131 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், விண்வெளி சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 19 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய் தந்தையரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும், தமிழ்நாடு முழுவதும் 1,125 மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் எனவும் தமிழக பட்ஜெட்டில் அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் 950, மதுரையில் 100, கோவையில் 75 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன. ஏழாவது அறிவிப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும், 17 முதல் 19 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும், 18 தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. மாநில அரசின் கடன் வாங்கும் வரம்புக்குள்தான் தமிழக அரசின் கடன் உள்ளது என நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் பேட்டியளித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை 41,000 கோடியாக குறையும் எனவும், ஒன்றிய அரசிடமிருந்து பல திட்டங்களுக்கான நிதி வந்திருந்தால் இது மேலும் குறைந்திருக்கும் எனவும், நிறைய கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழகத்தில் டாக்டர்கள், நர்சுகள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு வரும் 24 விண்ணப்பிக்கலாம் என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்புக்கென மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகரங்களில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. சவுதி அரேபியா அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்ச 2 வருட பணி அனுபவத்துடன் பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்று 35 வயதிற்குட்பட்ட பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவும், இவர்களுக்கான நேர்காணலானது வரும் 27 முதல் 30 வரை கொச்சியில் நடைபெற உள்ளது எனவும், சவுதி அரேபியா மருத்துவமனைகளில் பணிபுரிய பெண் செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு.
ரயில் பாதை சீரமைப்பு பணி காரணமாக நெல்லை திருச்செந்தூர் நெல்லை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலானது 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை திருச்செந்தூர் இடையே மாலை 4:30 மணிக்கு இயக்கப்படும் ரயில் மற்றும் திருச்செந்தூர் நெல்லை இடையே காலை 10:10 மணிக்கு இயக்கப்படும் ரயிலானது மார்ச் 20 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ரத்து என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஏற்றுமதி இறக்குமதி வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் குறித்து 4 நாட்கள் பயிற்சி வருமானது 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி நடைபெறும் இடமானது மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், விருதுநகர் மாவட்டம். 14வது அறிவிப்பு. பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 46,267 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சேலம், கடலூர், நெல்லையில் 1 லட்சம் புத்தகங்கள் கொண்ட நூலகங்கள் அமைக்கப்படும் எனவும், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மலை பகுதிகளில் உள்ள உயர்நிலைப் பள்ளிகள் மேம்படுத்தப்படும் எனவும், 2676 அரசு பள்ளிகளில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் எனவும், பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலான வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்க 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. நீலகிரி, குன்னூர், சென்னை, ஆலந்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் புதிய அரசு கலை கல்லூரிகள் தொடங்கப்படும். பழங்குடி மாணவர்கள் இடைநின்றலை தடுக்க 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியானது 700 கோடியாக உயர்த்தப்படும். 15வது அறிவிப்பு. 10,000 புதிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுமை பெண் திட்டத்திற்கு 420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னை, கோவை, மதுரையில் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். 14 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி போட 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். கிராம சாலைகளை மேம்படுத்த 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 1087 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு 3,790 கோடி நிதியை ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. இந்த நிதியை விரைந்து ஒதுக்க கோரிக்கையும் விடுக்கின்றோம். 17வது அறிவிப்பு. 3ஆம் பாலினத்தவரின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஊர்காவல் படையிலும் 3ஆம் பாலினத்தவர்களை இணைக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும். 18வது அறிவிப்பு. 10 லட்ச சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 2.5 லட்ச கோடி கடன் உதவி வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டத்தில் 19,000 கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் 74 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 19வது அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே சிறந்த பல்கலைக்கழகமாக மாற்ற 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய சட்ட படிப்புகள் அறிமுகம் செய்யப்படும். பொறியியல், வேளாண்மை படிப்புகளில் 7.5% இட ஒதுக்கீடு மூலம் பயிலும் மாணவ கல்வி செலவை ஏற்க 5,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 50 கோடி நிதி ஒதுக்கீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்களும் அமைக்கப்படும். மாணவர்கள் அதிக விரும்பி சேரும் பாடப்பிரிவுகளில் 15,000 இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும். கடைசியாக 20வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண் செய்து பணபலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயல்பாட்டுக்கு வருகிறது. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த நடைமுறையானது அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை செயல்படுத்தப்படும். அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீடு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கிடும். இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.